அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் ஜனவரி 22, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ் நாள் குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி. இன்று உத்திராயணம். கிழமை புதன்கிழமை. நவமி இன்று மதியம் 2:52 முதல் நாளை மாலை 4:45 வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை மற்றும் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் மதியம் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். லக்னம் மகர லக்னம். சூரிய உதயம் காலை 6:15. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. திதி இன்று நள்ளிரவு 2:51 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி. யோகம் நாமயோகம் இன்று அதிகாலை நள்ளிரவு 2:57 வரை திருதி, பின்பு சூலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். கரணம் இன்று அதிகாலை நள்ளிரவு 1:47 வரை பாலவம், பின்பு மதியம் 2:51 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, பிடிவாத போக்கால் பலரின் நட்பை இழக்க நேரிடும். பண தேவைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் பணவரவும் கிடைக்கக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடக்கும். இன்று உங்களுக்கு புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் தரும் நாள். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். வேலையில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து ஊக்கம் பெறுவீர்கள். ஆனால் குழு உறுப்பினர்களுடன் ஒருங்கிணைப்பை பேணுவதும் அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அன்பும் உறவுகளும் மேம்படும். அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் நேரம் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய மறக்காதீர்கள். இன்று யோகா அல்லது தியானம் செய்வது மன அமைதியை தரும். நல்ல வாழ்வுக்காக உங்கள் உடல்நலனையும் பர்சனாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள். பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சினைகள் வரும். உங்கள் காதலரிடம் இருந்து தள்ளி இருப்பது மிகவும் கடினமாக இருக்கும். புதிய ஐடியாக்கள் பயன்தரும். உங்கள் உடலை சரிசெய்ய நீங்கள் இன்றும் பல முறை யோசிப்பீர்கள். ஆனால் மற்ற நாட்களைப் போலவே இந்த திட்டமும் வீட்டிலேயே இருக்கும். உங்கள் குடும்பத்தாரால் துணைவியுடன் மனவேற்றுமை ஏற்படலாம். ஆனால் நீங்கள் இருவரும் அதனை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். வேத ஜாதக அட்டவணையில் உள்ள 12 ராசிகளில் மேஷம் முதல் மற்றும் உயரும் ராசி வீடு. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்வாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தன்னிச்சை, செயல் நோக்கு, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனது ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் உயர் பதவிகளை எடுக்க முடியும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி அணுகுபவர்களுக்கு அன்பாகவும் மிகவும் உதவியாகவும் இருப்பார்கள்.
அடிப்படையில் கடவுளுக்கு பயப்படுவதும் சிறந்தவற்றிற்காக போராடுவதும் அவர்களின் மனதில் இயல்பாக வளர்க்கப்படுகிறது. அதன் பிறகு வாழ்க்கையில் ஏதேனும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டால் அவர்கள் விருப்ப சக்தியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசியினருக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றையும் சூடாக்குகிறார். அவர்கள் சிறந்த சேவை செய்ய நினைத்தால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள். சிலர் டாக்டர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவம் பெற கல்வியில் உயர்நிலைகளை அடையலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியால் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கக்கூடிய இந்த நபர்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த அடையாளத்தின் கீழ் பலர் இலக்குகளை நோக்கி பயணிக்க அல்லது இலக்கை அடைய விரும்புகிறார்கள். இயற்கையாகவே தைரியமான உள்ளம் கொண்டவர்கள். மேலும் சனியுடன் செவ்வாய் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் மருத்துவராக மாறுவார்கள். பலர் விளையாட்டு பிரமுகர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுத்தமாகவும் கொள்கையை பேணுகிறார். ஆரோக்கியமாக இருந்தால் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இந்த மக்கள் பொதுவாக வீரியம் மிக்கவர்கள் மற்றும் வலுவான அரசியலமைப்பை கொண்டுள்ளனர் மற்றும் விரைவாக மீட்கும் நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டுள்ளனர். நேராக முன்னோக்கி மற்றும் திறந்த மனதுடன் தெரிகிறது. சில சமயங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம் மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனைகள் அகலும். மனதில் உள்ள அலைச்சல் டென்ஷன் குறையும். புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும். சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். லாபமும் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நேர்மறை ஆற்றல் நிறைந்த நாள். உங்கள் எண்ணங்களை நீங்கள் தெளிவாக வெளிப்படுத்த முடியும். மேலும் உங்கள் கடின உழைப்பின் பலனையும் விரைவில் பெறலாம். தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை பராமரிப்பது முக்கியம். எனவே உங்கள் நேரத்தை நன்றாக நிர்வகிக்கவும். உங்கள் நிதி விஷயங்கள் முன்னேற்றத்தை காணலாம். ஆனால் எந்தவொரு குறிப்பிடத்தக்க முதலீடுகளையும் செய்வதற்கு முன் நன்றாக சிந்திப்பது முக்கியம். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட இது ஒரு நல்ல நேரம். இது பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். சிறிது உடற்பயிற்சி மற்றும் தியானம் மூலம் நீங்கள் மன மற்றும் உடல் சக்தியை அதிகரிக்கலாம். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். வேலையிடத்தில் சீனியர்களின் அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் சிறிது அழுத்தம் ஏற்படுத்தும். அது வேலையில் கவனத்தை பாதிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம், ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது. பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். மனைவியுடன் பிக்னிக் செல்ல மிக நல்ல நாள். அது உங்கள் மனநிலையை மாறுவது மட்டுமின்றி தவறான புரிதலை சரி செய்யவும் உதவும். உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள், அது உங்கள் காதல் விவகாரத்தை சிக்கலாக்கிவிடலாம். உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள். உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவர் இன்று உங்களுடன் நேரத்தை செலவிடச் சொல்வார், ஆனால் அவர்களுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது. இதன் காரணமாக அவர்கள் மோசமாக உணருவார்கள், நீங்களும் மோசமாக இருப்பீர்கள். கடினமான சில நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் துணையுடன் மிக ஆறுதலான நாள். ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார்கள் மற்றும் இயற்கையில் பூமிக்கு கீழே இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை மற்றும் பல துறைகளில் போட்டியிட்டு நம்பர் 1 அல்லது வெற்றியாளர் ஆவதற்கு முயற்சி செய்வர். நடைமுறை சிந்தனை, மனச்சமநிலை, ஸ்திரத்தன்மை, உண்மை, பெருந்தன்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள்.
அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே செல்கிறார்கள். பொதுவாக இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி மற்றவர்களால் தூண்டப்பட வேண்டும். தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை கவரும் வகையில் அவர்கள் அழகாகவும் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிக்கும் முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கவும், போட்டிகளில் வெற்றி பெறும் சூழ்நிலையை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கருணை மூலம் சில பகுதிகளில் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன மற்றும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புகிறது. வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும் மற்றும் சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகலாம். நல்ல ஆரோக்கியத்தை பேணினால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் 80 ஆண்டுகள் வரை வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களால் பல நேரங்களில் சாதிக்கப்படுகின்றன. பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கும். நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் தானாக இந்த மக்களுக்கு உறவினர்களின் ஆதரவுடன் ஆசீர்வதிக்கப்படும். சிறந்த சாதனைகளுக்காக தனிப்பட்ட கலைஞர்கள் ஒன்று அல்லது பல துறைகளில் விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது, ஏனெனில் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். அது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதில் மார்க்கெட் செய்யும் பெரிய வாய் பேசுபவர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் உறவினர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, குடும்ப சுமைகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களால் நன்மை உண்டு. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். தெய்வ அனுக்கிரகம் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் இன்று கைக்கு வந்து மகிழ்ச்சி தரும். சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும். குடும்ப பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். வீட்டில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் உறவினர்களின் உதவியுடன் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் துடிப்பான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் சிந்தனை திறனையும் தொடர்பு திறனையும் முழுமையாக பயன்படுத்துவீர்கள். உங்கள் எண்ணங்களில் தெளிவு இருக்கும், மேலும் உங்கள் உணர்வுகளை மற்றவர்களுடன் வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும். வணிகத்துறையில் உங்கள் சமீபத்திய யோசனைகள் பாராட்டப்படும் மற்றும் சக ஊழியர்களுடனான ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சில புதிய வாய்ப்புகள் உங்கள் வழியில் வரும், இது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் குழுப்பணியில் கவனம் செலுத்துங்கள், ஏனெனில் கூட்டு முயற்சிகள் சிறந்த முடிவுகளை தரும். தனிப்பட்ட உறவுகளில் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் உறவுகளை வலுப்படுத்த ஏதாவது சிறப்பு செய்ய முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வழக்கமான தியானம் மற்றும் யோகா உங்களை மன உறுதியை அதிகரிக்கும். மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள், அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை. மனம்தான் வாழ்வின் நுழைவாயில், ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. வாழ்க்கை பிரச்சினைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது. கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள். தங்கள் சாதனைகளால் பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பார்கள். உங்கள் காதலர் அளவுக்கு மீறி புகழக்கூடும். இந்த உலகில் என்னை தனியாக விட்டுவிடாதே என்று கவனமாக இருங்கள். வேலையில் இந்த நாள் உங்கள் நாளாகும். சிலர் நீண்ட தூர பயணம் செல்வீர்கள், அது கடினமாகவும் ஆனால் அதிக பலன் தருவதாகவும் இருக்கும்.
உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும். அமைதியான மற்றும் இயல்பான இயல்பு மற்றும் சராசரிக்கு மேல் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே செல்ல ராக்கெட் போல சுடுகிறது. பல பிரபலங்கள் இந்த ராசியில் பிறக்க வாய்ப்புள்ளது. அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர், ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு என்பது குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்கள் தவறாமல் வெகுமதி பெறுகிறார்கள். இந்த ராசியின் கீழ் பலர் சிவில் சர்வீஸ், உயர் பதவி அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உள்ளனர். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த நஷ்டமும் இல்லாமல் முடிவடைகிறது மற்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி பல வேலை வணிகத்தை செய்ய முடியும். ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றிலிருந்து பல மாஸ்டர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலும் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்பை ஏற்படுத்தாது மற்றும் சூழலை வாழ வைக்கும். சில நேரங்களில் இரட்டை எண்ணம் கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் சிறந்தவர்கள் மற்றும் தேவையான விஷயங்களை சிறப்பாக கொடுக்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 வயது வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. ஏற்ற தாழ்வுகள் சில சமயங்களில் உடல்நலக்குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனிப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் கடினமாக உழைத்து காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதால் செல்வ வளம் தொடரும். பலர் பிரபல எழுத்தாளர்களாகி சரித்திரம் படைக்கிறார்கள். இரட்டை எண்ணம் கொண்ட முடிவுகளை பொது அறிவு மூலம் சமாளிக்க முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள். சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் நிறைய அதிசயங்களை செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: வேலை மற்றும் வணிகத்தில் வெற்றி பெற தவறான ஆதாரங்களை வழங்குவதில் ஜாக்கிரதை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். கடகராசி நேயர்களே, பிரியமானவர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். தேக ஆரோக்கியம் பலம் பெறும். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டி இருக்கும். சிலருக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருந்த தெய்வ பிரார்த்தனைகளை இன்று நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று நேர்மறை ஆற்றலும் வாய்ப்புகளும் நிறைந்த நாள். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். வணிகத்தில் புதிய யோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை நம்பிக்கையுடன் முன்வைக்க வேண்டும். உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் நேரம் இது. எனவே பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவுக்கு நேரம் ஒதுக்குங்கள். தியானம் மற்றும் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதோ மன அமைதிக்கு நன்மை பயக்கும். இந்த நேரத்தில் உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் உள்ளது. எனவே கலை அல்லது பொழுதுபோக்கிலும் சுறுசுறுப்பாக இருங்கள். யூகிக்க முடியாத உங்களின் இயல்பு திருமண உறவை பாதிக்காமல் இருக்கட்டும். இதை தவிர்ப்பதை உறுதி செய்யுங்கள். இல்லாவிட்டால் பின்னர் வருத்தப்படுவீர்கள். விசேஷமான பிரிவைச் சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாராக இருப்பார்கள். மாலையில் நண்பர்களுடன் இருப்பது நல்ல மகிழ்ச்சியை தரும். விடுமுறை திட்டமிடலுக்கும் நல்லது.
காதலரின் அம்பில் இருந்து தப்புவது கஷ்டம். இன்று அபீஸில் அனைவரும் உங்களிடம் இணக்கமாக அன்பாகவும் நடந்து கொள்வார்கள். இன்று நீங்கள் மக்களுடன் பேசும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். இதைச் செய்வதை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார். அதிர்ஷ்டசாலிகளும் கருணையும் சேர்ந்து அதிக கட்டளை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ராக்கர்ஸ். கடக ராசிக்காரர்களால் செய் அல்லது இறக்கும் காரியங்களை எளிதில் சமாளித்து விடுவார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்வின் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடனான வாழ்க்கையில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடிப்படையில் கடக ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர் பவர்களுடன் கூடிய சூப்பர்மேன் போல மிக அதிகமாக இருக்கும். மக்கள் தங்கள் வாழ்க்கையை அரசு துறைகள், காவல், இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகம் ஆகியவற்றில் அமைத்துக் கொள்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் எஜமானராக பின்தொடரும் இந்த ராசியின் கீழ் பலர் தலைவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் எளிதில் சமநிலையில் இருப்பதோடு அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். வலுவான தெய்வீக கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகளாக இருப்பார்கள். தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் எதிரிகள் மன்னிக்கப்படுகிறார்கள். கடகராசிக்கு செயல் கருத்தில் தவறில்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை அடைகிறது. அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் மிகுதியும் எளிதில் வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபல எழுத்தாளர் ஆக. அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் ஆல்ரவுண்டர் தரம் உள்ளது. அதிசயமாக இவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பாததால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நடுநிலை வகிக்கின்றனர். பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் போக்கு, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசியினரின் நல்ல குணங்கள். எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது கிரக நிலை எப்படி இருந்தாலும் பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு, கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் ரூபி, மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணத்தால் உடல் அசதி ஏற்படக்கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியில் காரிய அனுகூலம் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வரும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். கோர்ட் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். தொழில், வியாபாரம் சிறப்பாக அமையும். மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தம் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படும். பிள்ளை தொடர்பான முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் தலாக இருக்கும். பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் உங்கள் வேலையில் திறமையுடன் முன்னேறுவீர்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் செலவிடும் நேரம் உங்களுக்கு மன அமைதியை தரும். இன்று நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். இது உங்கள் எதிர்காலத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் எண்ணங்களை தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் வெளிப்படுத்துங்கள். இது உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்ய முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கும். இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும். முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள். நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும்.
உங்களுடைய ஒரு பழைய நண்பர் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை வழங்கலாம். இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள். மாலையில் நண்பர்களுடன் இருப்பது நல்ல மகிழ்ச்சியை தரும். விடுமுறை திட்டமிடலுக்கும் நல்லது. மகிழ்ச்சிக்காக புதிய உறவுகளை உருவாக்க பாருங்கள். வேலையில் மற்றவர்களை கையாளும் போது அறிவும் பொறுமையும் எச்சரிக்கையும் தேவை. உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்று உங்கள் இலவச நேரம் கெட்டுவிடும். உங்கள் துணையின் இதமான அன்பைனை இன்று நீங்கள் உணர்வீர்கள். போர் மற்றும் அமைதி. கோபமாக இருந்தால் போர் போலவும் ஆதரவாக இருந்தால் அமைதியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதலும் பயனுள்ள தகவல் தொடர்பும் இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சனைகளில் இருந்து வெளிவர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். மகரம் மற்றும் கடகம் தவிர யார் எதிர்த்தாலும் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எல்லாவற்றிலும் திடீரென எழுச்சி அல்லது வீழ்ச்சி ஏற்படுகிறது. அங்கு எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டும். தன்னை விட மற்றவர்கள் அதிக பலன் அடைவார்கள். ஆனால் இவர்களுக்கு உதவுவதற்காக குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி, வெற்றி, விளையாட்டு, தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டலாம். முக்கிய சாதனைகள் செய்யப்படுகின்றன. மகிழ்ச்சியின் பரதீஸ் நிலை அடைய முடியும். வலுவான, கடுமையான, தைரியமான, இயற்கையில் கட்டளையிடும், வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, ஆற்றல் மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறை. முக்கிய உடல்நல பிரச்சினைகள் சில நேரங்களில் பாதிக்கலாம். சரியான நேரத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியம் சரியாக பராமரிக்கப்பட்டால் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் அவர்கள் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய தொழில், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமாக உள்ளன. சூரியன் ஒளிரும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஊகங்கள் பல சமயங்களில் லாபத்தை தருவதுடன் பகையையும் உருவாக்குகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் ஓட்டுநர் இருக்கையில் இருப்பார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராக மாறுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள், ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் தந்தை வழியில் காரிய அனுகூலம் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, இழுபறியில் இருந்த காரியங்கள் சீக்கிரத்தில் முடியும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பர். பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழில், வியாபாரம் சிறக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சிலருக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்குச் சென்று தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணங்களை ஒழுங்கமைக்கவும் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை உருவாக்கவும் நேரம் ஒதுக்க வேண்டும். உங்கள் பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்களுடன் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் வழக்கத்தில் தியானம் மற்றும் யோகாவை சேர்க்க முயற்சிக்கவும். இது உங்கள் மன சமநிலையை பராமரிக்க உதவும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் உறவை வலுப்படுத்தும். எனவே அவர்களின் உணர்வுகளை கவனித்துக் கொள்ள மறக்காதீர்கள். நிதி சூழ்நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. மேலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முயற்சிக்கவும். உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நேர்மறையான பலன்களை தரும்.
இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் இலக்குகளை நோக்கி ஒரு படி மேலே செல்லுங்கள். உங்கள் நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களைச் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று உங்கள் வீட்டில் இயந்திர பொருட்கள் பழுதடைவதால் உங்கள் பணம் செலவு ஆகக்கூடும். பழைய தொடர்புகளும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள். சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும், மற்றவர்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்பு அதிகம் இருக்கும். சகாக்களை கையாளும் போது சாமர்த்தியம் தேவை. இப்போது வரை சில வேலைகளில் பிஸியாக இருந்தவர்கள் தங்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடும், ஆனால் வீட்டில் சில வேலைகள் காரணமாக நீங்கள் மீண்டும் பிஸியாகலாம். உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும். சரியான கவனிப்பு, பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, பணிப்பெண், மென்மையான பணிவான ஊக்கம். கன்னிராசி மக்களுக்கு மிகவும் பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதி மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான முக்கிய அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். அவர்களின் கர்மா தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்பார்த்த இலக்குகளை நோக்கி எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறது. மற்றவர்களுக்கு தேவைப்படும் அடிப்படையில் உதவுங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் முழு ஆற்றலை காட்ட வேண்டாம். அவர்கள் இயல்பில் அடக்கமானவர்கள் என்றாலும் எந்த மட்டத்திலும் சட்டத்தின் மூலம் உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்களாகவும் வணிக சட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் நீதிபதிகளாகவும் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் மாறலாம். ஜாதகத்தில் சூரியனுடன் புதன் வலுப்பெற்றால் அரசு துறைகளை வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள். கன்னிராசியில் பெண்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியம் மற்றும் சரியான கவனிப்பு அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். கன்னிராசியினருக்கு சூழ்நிலை அடிப்படையிலான முடிவுகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. இவர்களைப் போல் தங்கள் குடும்பத்தை யாராலும் கவனிக்க முடியாது. அவர்களுடைய பிள்ளைகள் பக்தியுடன் இருப்பார்கள். பிறரையும் தங்களைப் போல் பரிபூரணமாக்குவதற்கு செய்ய வேண்டிய எந்த பணியையும் மேற்கோள் காட்டுவதற்காக இயல்பாக பேசும் பழமொழிகள். எதிர்பார்த்தபடி அனைத்தையும் பட்டியலிடலாம் அல்லது எழுதலாம் அல்லது ஒரு வழக்கமான செயலாக முடிக்கலாம். பெரும்பாலான கன்னி ராசியினருக்கு உயிர்வாழும் உடைகளை பொருத்தமாக அல்லது பொருத்தமாக இருங்கள். அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறந்த முறையில் தீர்க்க எந்த சமச்சீரற்ற அல்லது ஒற்றைப்படை சூழ்நிலைகளையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் அறிவுத்திறன் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு மற்றும் சரியான நேரத்தில் ஆதரவை இந்த நபர்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் வேறு வழியில் சிலர் சிக்கலில் முடிவடைய மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: நல்ல நிதி நிலைக்கு குளிப்பதற்கு முன் தொப்புளில் எண்ணெய் தடவி பின்னர் முழு உடலிலும் எண்ணெய் தடவி குளிக்கவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கவும். அஸ்தம் பிறந்தவர்கள் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, குடும்ப நபர்களிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். தடைகளை தகர்த்தெறியும் சாமர்த்தியம் உண்டாகும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். உற்சாகமான நாளாக இருக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படும். சக வியாபாரிகளால் சில தொல்லைகள் ஏற்படக்கூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வேலைத்துறையில் சக ஊழியர்களின் பரஸ்பர உதவியுடன் நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள முடியும்.
உங்கள் படைப்பாற்றல் மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்கும் திறனை சரியாக பயன்படுத்துங்கள். உணர்ச்சி ரீதியாக இன்று நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தின் அடிப்படையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள். சீரான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். மன அமைதிக்காக நீங்கள் தியானம் அல்லது யோகாவை நாடலாம். ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் உங்களை புதிய உயரங்களுக்கு அழைத்து செல்லும். சில பின்னடைவுகள் ஏற்படலாம். மனம் உடைந்துவிட வேண்டாம். ஆனால் எதிர்பார்க்கும் முடிவு கிடைப்பதற்காக கடனமாக உழையுங்கள். இந்த பின்னடைவு படிக்கற்களாக அமையட்டும். உறவினர்களும் நெருக்கடி நேரத்தில் உதவி செய்வார்கள். இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம். இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. அன்புக்குரியவரிடம் காதலை உணரச் செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெற மாட்டீர்கள். உன்னுடைய விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்று உங்களை காட்டிக் கொடுக்க முடியும். இதன் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் கவலைப்படலாம். இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சினைகள் இருக்கும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் தனிச்சிறப்பான நாளாக இருக்கும். இன்று மிக அசாதாரண விஷயம் ஒன்று நடக்கும். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகவும் இரு வழிகளிலும் ஏறக்குறைய ஒரே அளவு தடைகள் இருக்கும். நல்ல மற்றும் கெட்ட கலவையுடன் வாழ்க்கை செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கனிவானவர். சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன். டெக் சுற்றி விளையாடுதல். அர்த்தமுள்ளதாக பேசுதல். குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் அன்பும் அக்கறையும் காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே உறுதியானது. மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி தொடர்பான வணிகம் அதிக லாபத்தை தரும். கஷ்டங்களை சமாளிக்க நம்பிக்கையையும் பெற வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். அதிக இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் விருப்ப சக்தியின் உதவியுடன் எப்படியாவது சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான நபர்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையில் மேலே வருவதற்கு அவர்களுக்கு நிறைய உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையுள்ள நண்பன் நிஜமாகவே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு நன்றாக பொருந்துகிறது. மற்றவர்களுக்கு அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பல முறை சுமந்து செல்லுங்கள். ஆனால் கடின உழைப்பு மற்றும் நிரூபிக்கும் திறன் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை கொண்டுவருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல நேரங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு உந்துதல் திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் பகுதிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவையில்லாத பட்சத்தில் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. திரும்பும் போது உதவி செய்ய விரும்பும் மற்றவர்களை தேவையின் அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் எல்லா வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமம் மற்றும் நீலம். கற்கள் நீல சபையர், பூனை கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: அசுத்தமான தண்ணீரை வீட்டில் சேகரிக்க அனுமதிக்காதீர்கள். இது வேலை, வணிகத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் காரிய அனுகூலமும் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்ப அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும். உறவினர்கள் இல்லம் நாடி வருவர். ஆன்மீக நாட்டம் கூடும். தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும்.
உறவினர்கள் வருகையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். வியாபாரத்தில் திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை மற்றும் சுயபரிசோதனைக்கான நாள். உங்கள் உள்வலிமையை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள், மேலும் இந்த நேரத்தின் ஆற்றலை சரியான திசையில் செலுத்த முடியும். ஒரு பழைய பிரச்சனையை தீர்க்க ஒரு வாய்ப்பும் வரலாம், இது உங்களுக்கு மன அமைதியை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் கவனத்தை பராமரிக்க வேண்டும். மன அழுத்தத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது, எனவே தியானம் அல்லது யோகாவை நாடவும். நிதி விஷயங்களில் சேமிக்கவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் இது சரியான நேரம். இன்று உங்கள் இதயத்தை கேட்டு உங்கள் உண்மையான கனவுகளை நோக்கி நகருங்கள். நீங்கள் எதைச் செய்தாலும் விடாமுயற்சியும் தைரியமும் அவசியம். உங்கள் உள்ளுணர்வு இன்று உங்கள் வழிகாட்டியாகச் செயல்படும். மாற்றம் எப்போதும் அருகில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் டென்ஷனை குறைக்க குடும்பத்தினரின் ஆதரவை பெறுங்கள். உதவிகளை நன்றியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். உணர்வுகளையும் மன அழுத்தத்தையும் உள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. அடிக்கடி பிரச்சினைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு உதவும். இன்று ஒரு எதிர்பாலினத்தின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது. இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றை பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்யாது. இன்று நீங்கள் இதுவரை ஆபீஸில் உங்கள் எதிரியாக நினைத்த ஒருவர் உண்மையில் உங்கள் நலம் விரும்பி என்பதை தெரிந்து கொள்வீர்கள். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். அதிக செலவு உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்தலாம். வீரம், தைரியம் மற்றும் தைரியமானவர்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பயணிக்கவும், சாகசங்களை அனுபவிக்கவும், பிரபலமாகவும் பறக்கும் வண்ணமாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற பகுதிகள். தானாக கிரகமாற்றம் செய்வதால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும், ஆனால் வேலை, வியாபாரத்திற்கான பயணத்தின் காரணமாக ஏற்படும் பிரிவினை சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்துகிறது. ஜாதகத்தில் வியாழன் நன்றாக இல்லை என்றால் சிலர் நாத்திகர்களாக மாறுவார்கள். நல்ல போராட்ட மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளை விட முன்னேறியிருப்பது அனைத்து மேம்பாடுகள் மற்றும் ஆதரவின் திறவுகோலாகும். சிலர் வரலாற்றை மாற்றி எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை தீர்த்துக்கொள்ளும் வாய்ப்புகள். சக்திவாய்ந்த புதிய விதிமுறைகள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் விருச்சக ராசி மக்களால் வரையறுக்கப்படலாம் மற்றும் எல்லாவற்றையும் மேலே பராமரிக்க எளிதாக உலகளாவிய நிறுவனங்களை இயக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள். உந்துதல் எந்த திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களில் சரியான கவனிப்பு மற்றும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள் மற்றும் மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழி உடல்நல பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. நல்ல ஆரோக்கியம் என்பது வயது வரை ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் வெல்வதற்காக எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை கொண்டது. தருக்க மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதி பகுதிகள் நன்றாக உள்ளன மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க அல்லது ஸ்பான்சர் செய்ய முடியும். சிலருக்கு தேசத்தை அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆளுவது சாத்தியம். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள் சபையர், முத்து மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும். கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளவும் தூர பயணங்களால் அலைச்சல் இருக்கும். புது தொழில் யோகம் அமையும். புதிய முயற்சி சாதகமாக முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு டையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகமும் புதுமையும் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேற உங்களை தூண்டும். புதிய திட்டங்களை தொடங்க அல்லது இருக்கும் திட்டங்களில் புதிதாக ஏதாவது சேர்க்க வேண்டிய நேரம் இது. உங்கள் சமூக வாழ்க்கையும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். பழைய நண்பரை சந்திப்பது உங்களை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மாற்றும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். பணம் வந்து போகும் என்றாலும் சிந்திக்காமல் செலவு செய்வதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவில் கவனம் செலுத்துங்கள். மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளித்து யோகா அல்லது தியானம் செய்யுங்கள். யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீர்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்தியையும் டைவர்ட் பண்ணுங்கள். கற்பனை மட்டும் செய்வதால் எந்த பயனும் இல்லை. உங்களிடம் இதுவரை இருக்கும் பிரச்சினையே ஆசைப்படுகிறீர்களே தவிர எந்த முயற்சியும் செய்வதில்லை என்பதுதான். இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும். காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும். உங்கள் கண்கள் பிரகாசமாக உள்ளன. காதலரின் இரவையும் அது வெளிச்சமாக்கும். நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது. எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். பயணத்துக்கு மிக நல்ல நாள் அல்ல. வீனஸ் போன்றவர்கள் பெண்கள், மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள். ஆனால் இன்று வீனஸும் மார்ச்சும் ஒருவருள் ஒருவர் கரைந்து உருகும் நாள். ராசிக்கு அதிபதி குரு என்பதால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் உண்மையான குருவாக மாறுவார்கள். தனுசு ராசியின் பிறந்த குணங்களில் சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், புகழ்பெற்ற அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக தங்களை தானாக வளர்த்துக் கொள்வார்கள். மேலும் ஆடம்பரமான பொருட்கள், எழுது பொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டிய பகுதிகள். இந்த ராசியின் கீழ் உள்ள சிலருக்கு அதிசயங்களைச் செய்வதற்கும் மற்றவர்களை செய்ய வைப்பதற்கும் சூப்பர் இயற்கை சக்திகள் இருக்கலாம். சுய அல்லது உள் வலிமை மற்றும் சுய உந்துதல் ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவு அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். முறையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தலாம் மற்றும் சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படலாம். இளம் வயதினரின் சிரமங்களை பிந்தைய கட்டத்தில் எளிதாக சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும்போது புதையலை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். உயர் மட்டத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் சிலருக்கு கடினமான சூழ்நிலைகளை சாதகமாக வெல்வதற்கான பரிந்துரைகளுடன் சிலரை கொண்டு வரலாம். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்காக எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். கண்டிப்பாக சீரான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். முறையான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கும். எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் தொடர்ந்து நகர்கிறார்கள். கூட்டாண்மை வணிகம் அல்லது வேலைக்கு சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறமையுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள்.
சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளுக்குள் குதிக்கலாம். முன்னோக்கிச் சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறுங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மகர ராசி நேயர்களே, குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து செல்லவும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலையிருக்கும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். அதிர்ஷ்டம் தரும் நாளாக இருக்கும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு கோயில்களுக்குச் சென்று வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியடைவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனை நிர்வாகத்தினரால் பாராட்டப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் பணியிடத்தில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவது பற்றி நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் எண்ணங்கள் தெளிவாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். எனவே உங்கள் யோசனைகளைச் செயல்படுத்த உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் ஆற்றல் மற்றும் நேர்மறையால் ஈர்க்கப்படுவார்கள். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் சிறிய தருணங்களை பகிர்ந்து கொள்வது முக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் செயல்பாடுகளை அதிகரிக்க இது ஒரு நல்ல நேரம். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவை பின்பற்றுங்கள். தியானம் மற்றும் யோகா மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக சிந்தியுங்கள். உங்கள் உணவில் முறையான அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக மைக்ரேன் தலைவலி நோயாளிகள் மதிய உணவை தவறவிடக்கூடாது. இல்லாவிட்டால் தேவையில்லாமல் உணர்ச்சிபூர்வ அழுத்தம் ஏற்படும். உங்கள் மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் வீட்டுக் கடமைகளை முடிக்க பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் இதுபோன்ற வேலைகளை செய்வதற்கு அவர்களுக்கு ஊக்கமளியுங்கள். புதிய காதல் தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஆனால் அந்தரங்கமான இரகசியமான தகவல்களை வெளிப்படுத்தாதீர்கள். கிரியேட்டிவ் துறையில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதால் வெற்றிகரமான நாள். இன்று கூடி பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை ஃபாலோ பண்ணவும் நேரம் இருக்கும். இன்று திருமண பந்தின் அருமையை பல விதத்திலும் உணருவீர்கள். அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள் வாழ்வில் உச்சம் பெறுவார்கள். இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் பெரும்பாலும் இயல்பிலேயே பிரபலமாகி எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் ஆகியோர் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள். ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் நன்றாக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எப்போதும் வேலை, வியாபாரம் அவர்களை பிஸியாகவும் உயிர்ப்புடனும் வைத்திருக்கும். சூழ்நிலையையும் சுற்றுப்புறத்தையும் அவதானித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களால் எளிதில் வாழும் சூழலை உருவாக்க முடிகிறது. பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசிகளுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் கட்டளையிடும் இயல்புடையவர்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு காரணமாக தெய்வீகத்தன்மை அதிகம் இல்லாவிட்டாலும் பிரார்த்தனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு அர்ப்பணிப்பு ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க பல சந்தர்ப்பங்களில் மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அசாதாரண திறன்களை வளர்த்து எந்த துறையிலும் அதிசயமான சாதனைகளை செய்வார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள்.
விருதுகளும் வெகுமதிகளும் அடிக்கடி கதவை தட்டும். அவர்களில் பெரும்பாலோர் சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு தானம் செய்ய தயாராக இருக்கும் மகர ராசிக்காரர்களால் பல தொண்டு நிறுவனங்களும் அமைப்புகளும் நடத்தப்படுகின்றன. சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, பரிபூரணம், துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறை மனப்பான்மை, பிறரை ஊக்கப்படுத்துதல், பொதுச் சேவைகள் என்பன மிகச்சிறந்த குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் அவர்களை 90 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியினரை தவிர வேறு யாராலும் தாக்கம் செலுத்த முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மனசக்தியையும் பாதிப்புக்கு முன் எதையும் தோற்கடிக்கும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் உறவினர்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட ஆரம்பிக்கும். எதிர்காலம் குறித்த யோசனை இருக்கும். கணவன் மனைவிடையே அந்யோன்யம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் ஓரளவு அனுகூலமான நாள். ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். சிலருக்கு நவீன டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் அதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். சக வியாபாரிகளுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாள். இன்று நீங்கள் உங்கள் தகவல்களையும் அனுபவத்தையும் பரிமாறிக்கொள்ள முடியும். நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களை சந்தித்து உங்கள் சித்தாந்தத்தை பகிர்ந்து கொள்ள இது ஒரு நல்ல நேரம். உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். ஒரு புதிய திட்டத்தை தொடங்கவும் இது ஒரு சிறந்த நேரம். உங்கள் கருத்துகள் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும். இருப்பினும் எந்தவிதமான வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் உடல்நலம் மற்றும் மகிழ்ச்சிக்கும் கவனம் தேவை. இதனால் நீங்கள் எந்த வகையான மன அழுத்தத்திலிருந்தும் விலகி இருக்க முடியும். ஒரு சிறிய இடைவெளி எடுத்து உங்கள் சக்தியை மீண்டும் நிரப்புவது உங்களுக்கு மிகவும் பயனளிக்கும். இன்று புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து உங்கள் கனவுகளை நோக்கி நகர உங்களை ஊக்குவிக்கும். உங்கள் சிந்தனையை நேர்மறையாக வைத்திருங்கள். உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து நகருங்கள். வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈழ்க்கும். தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும். குடும்பத்தில் ஆதிக்கம் காட்டும் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. அவர்களுடன் நெருக்கமாக ஒத்துழைத்து வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் போக்கு மாறியிருப்பதால் அவர்கள் எல்லையில்லா ஆனந்தம் கொள்வார்கள். காதலில் ஏமாற்றம் வரலாம். ஆனால் காதலர்கள் எப்போதும் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் மனம் உடைய வேண்டாம். இன்று பணியிடத்தில் உங்கள் போட்டியாளர்கள் எவரும் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். எனவே இன்று நீங்கள் திறந்த கண்களுடன் வேலை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவர் இன்று உங்களுடன் நேரத்தை செலவிடச் சொல்வார். ஆனால் அவர்களுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது. இதன் காரணமாக அவர்கள் மோசமாக உணருவார்கள். நீங்களும் மோசமாக இருப்பீர்கள். உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்று நீங்கள் குஷியாகிவிடுவீர்கள். வழிபாடு: இரக்கம், பூமிக்கு கீழே, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை நல்ல குணங்கள். கும்ப ராசியின் அவர்கள் சுதந்திரமான மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய மற்றும் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், பாகங்கள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிக உற்சாகமாகவும் மாறுகிறது. மற்றபடி சோகமாகி பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு அடைகிறது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க சமநிலையை சரியாக பராமரிக்க வேண்டும். கும்ப ராசிக்காரர்கள் பலர் எழுதுவது, நிகழ்வுகளை நடத்துவது, விழிப்புணர்வு பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகளை கொண்டுள்ளனர்.
ஏழரை சனியின் போது கூடுதல் கவனிப்பும் எச்சரிக்கையும் தேவை. பகையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். சூரியனும் புதனும் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு உயர்த்தும். கும்ப ராசிக்காரர்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தினால் வெற்றி அடிக்கடி வரும். சரியான கவனம் மற்றும் முழு அர்ப்பணிப்பு பயன்படுத்தப்படும் என்றால் அவர்கள் பல பகுதிகளில் அதிசயம் செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த முடிவுகளை தரும் மற்றும் பறக்கும் வண்ணங்களை கொண்டு வர முடியும். மிகவும் நடைமுறை மற்றும் கூரிய கண் கூட. பிறந்தவர்கள் நிறைய சமூக அழகை கொண்டுள்ளனர், ஆனால் உறவுகளை தாக்கி வளர்ப்பதற்கு உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான உடல்நல பரிசோதனை நிச்சயம் அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 ஆண்டுகள் வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமற்ற வாழ்க்கையை வாழ மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றவும். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை, கற்கள் வைரம், மரகதம், பூனையின் கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: வேலைகள் மற்றும் தொழிலில் முன்னேற நெற்றியில் வெள்ளை சந்தன பொட்டு வைக்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகான்களை தரிசிக்கவும் அவர்களின் ஆசிகளை பெறவும் வாய்ப்பு உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். மீன ராசி நேயர்களே, மனதிற்கு இதமான செய்தி வரும். பண விஷயங்களை கையாளும் போது கவனம் தேவை. வீண் விவாதங்களை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தரும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தாயின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக ஊழியர்களிடம் பேசுவதில் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் ஏற்படும் சில பிரச்சனைகளால் மனதில் சஞ்சலம் உண்டாகும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கொஞ்சம் உணர்திறன் உடையவராக உணரலாம், எனவே உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது நன்மை பயக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் இருக்கலாம். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள், ஏனெனில் இது உறவுகளை மேம்படுத்தும். பணியிடத்திலும் உங்கள் கருத்துக்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகாவின் உதவியை பெறுங்கள். இது உங்களுக்கு மன அமைதியை தரும். இன்று உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். மன அமைதிக்காக டென்களை தீர்த்திடுங்கள். எந்த நீண்டகால முதலீட்டையும் தவிர்த்திடுங்கள். உங்களின் நல்ல நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். மிக முன்கூட்டியே ஏற்பாடு செய்த பயணத் திட்டம் குடும்பத்தில் உடல்நல குறைபாடு காரணமாக தள்ளிப்போகும். உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று அவர் உங்கள் தேவதையாக மாறுவார். புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். நீங்கள் நேரத்தை வைத்துக் கொள்வது நல்லது, ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வது அவசியம். மன ரீதியாக இணை பிரியாத ஜோடிகளான பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தரும். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் இயல்பு, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு இருந்தால் என்ன அடுத்த அணுகுமுறை மற்றும் சிக்கலை தீர்க்கும் இயல்புடன் எதையும் கையாள்வது அனைவருக்கும் பாதையில் இருக்க உதவுகிறது. பொதுவாக வெளிப்புறத்தை விட உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது, பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தருவார்கள்.
வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மார்க்கெட்டிங் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் தரமான டெலிவரியுடன் திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்க அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதில் புரிந்துகொள்கிறார்கள். இருப்பினும் சில சமயங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்கள் இருந்தால் அவர்கள் நோய் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவார்கள். அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில சமயங்களில் வேலை அல்லது வியாபாரத்தில் உயர் நிலைகளை அடைய நன்றாக செயல்படுகிறது. சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் இயல்பு யாரேனும் வெளியே வர உதவும் வரை தங்கள் வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராள மனப்பான்மை, இரக்கம் மற்றும் அக்கறை கொண்ட கூடுதல் குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை பெற உதவுகிறது. மீனத்தில் பிறந்தவர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பு, உள்ளுணர்வு. கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வணிகம், நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகுகள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை முக்கிய துறைகளாகும். வாழ்க்கையில் பிரகாசிக்க. ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்தது வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: கோதுமை, திணை, வெல்லம் கலந்த சிவப்பு மாடுக்கு உணவளிப்பது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பது தாமதமாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும்.